வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக வரலாற்று பகுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் பிறந்த மேற்கு வங்கத்திற்கு இணையாக தமிழ்நாட்டு மக்களாலும் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய போற்றப்படக்கூடிய ஒரு மாபெரும் வீரர் தலைவர்னு சொல்லலாம். மற்ற மாநிலங்களை பற்றி எனக்கு தெரியாது, பட் தமிழ்நாட்டில் நேதாஜியை தெரியாதவங்களே கிடையாது, குறிப்பாக தென் தமிழகத்தில். ஆனால் நேதாஜி அவர்களுடைய மரணம் விபத்தா, கொலையா, அல்லது உயிருடன் இருக்கும்போதே அவர் இல்லாமல் செய்து விட்டார்கள் என்பதா, இது குறித்த ஒரு புதிர்ங்கிறது இன்னும் மர்மமாகவே இருக்குது. அவர் உயிருடன் இருக்கும்போதே இறந்துட்டதா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்படுது. இந்த நிலையில் பாரதிய ஜனதா, RSS போன்றவர்கள் நேதாஜிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, நாங்கள் நேதாஜியை எங்களுக்கு சித்தாந்தத்துக்கு நெருக்கமானவர், ஏன்னா அவரும் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் அடிப்பில் அணுகுவதுங்கிற அந்த அரசியலும் நடக்குது. அது நேதாஜி அவர்களின் வாரிசே எதிர்க்கிறாங்கங்கிற செய்தியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த நேரத்தில் நேதாஜியை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அவர் மரணத்திற்கு பிறகான அரசியல் என்னவாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொல்லணும். நேதாஜி சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களில் ஈடு இணையற்ற ஒரு தலைவர். அவர் மிக மிக மிகுந்த புத்திசாலி. அந்த காலத்தில் மிக கடினமாக கருதப்பட்ட ICS, இந்தியன் சிவில் சர்வீஸ், IAS உடைய ப்ரீகர்சர், அதில் 4வது ரேங்க்ல அவர் பாஸ் பண்ணார். அந்த 4வது ரேங்க்ல பாஸ் பண்ண காரணம் லாட்டின் டிரான்ஸ்லேஷன். அவர் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, லட்டின் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ரஃப் பேப்பர்ல போட்டிருந்தேன், அதை ஃபேரா எழுதுறதுக்கு எனக்கு சமயம் கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு. அதை எழுதிட்டாருன்னா அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு மிக திறமையான, மிக மிக கூர்மையான புத்திசாலித்தனமுடைய ஒரு தலைவர். எல்லாத்தையும் விட்டுட்டு ICS ஜாயின் பண்ணாம இந்திய நாட்டின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணிச்சு கொண்டவர். அவருக்கு ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் நேதாஜி. நேதாஜி என்பதே மதிப்புமிகு தலைவர் என்று பொருள்படும். நேதா என்பது ஆங்கிலத்தில் தலைவர், இந்தியில் தலைவர் என்று பொருள்படும். ஜி என்பது ஒரு மரியாதை மிகுதி. சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி என்றுதான் மக்களால் அறியப்பட்டார். இன்று வரை பல தலைவர்கள் இருக்கலாம், ஒரு சிலரை நேதாஜி என்று கூட சில பேர் கூறலாம். ஆனால் நேதாஜி என்றால் இந்தியாவில் அது சுபாஷ் சந்திர போஸ் ஒருவரை தான் குறிக்கும். அவருக்கு உலக அரசியலை பற்றி மிக மிக தெளிவு இருந்தது. அவருக்கும் காந்தியடிகளுக்கும் சில அடிப்படை கருத்து வேறுபாடுகள் இருந்தன. காந்தியுடைய விடுதலை போருக்கான அப்ரோச், அணுகுமுறை நேதாஜிக்கு ஒத்து வரவில்லை. அவர் நாம் இவ்வளவு தூரம் இவர்களுடன் இணக்கமாக போக வேண்டியதில்லை வெள்ளையர்களுடன் என்று நினைத்தார். 2வது உலகப் போர் வந்த பொழுது பாசிசம் என்பது எல்லாவற்றையும் விட கொடியது, அதனை எதிர்த்து போராடுகின்ற வெள்ளையர்களுடன் சேர்ந்து நாம் நிற்க வேண்டும், அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று காந்தியடிகள் சொன்ன பொழுது அதை எதிர்த்தவர் நேதாஜி. என்னுடைய விரோதியின் விரோதி எனக்கு நண்பன் என்ற அடிப்படையில் இவர்களுக்கு விரோதிகளாக இருக்கிற பாசிஸ்ட் போர்ஸுடன் இணைந்து இவர்களுக்கு சிக்கல்களை கொடுக்க வேண்டும், நெருக்கடிகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். அவரை வீட்டு சிறையில் வைத்திருந்தார்கள். வீட்டு சிறையில் கல்கத்தாவில் இருந்த நேதாஜி எப்படி தப்பித்து போனார் என்று வெள்ளையர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் தப்பித்து போய் அங்கிருந்து காபூல், ஆப்கானிஸ்தானுக்கு போய் இந்த இடங்களுக்கெல்லாம் போய் நீர்மூழ்கி கப்பல் வழியாக பயணித்து தன்னந்தனியாக அவரை போல் தியாகம் செய்த ஒரு தலைவர் என்பதை பார்ப்பது மிக அரிது. அவர் ஜெர்மனியில் சென்று ஹிட்லரை சந்தித்து தன் இந்தியாவின் கௌரவத்தை சற்றும் குறைக்காத விதத்தில் அவருடன் பேசி, இந்தியன் நேஷனல் ஆர்மி என்பது ராஜ் பிகாரி போஸ் என்பவரால் முதலில் நிர்மாணிக்கப்பட்டது, அவரை தொடர்ந்து நடத்த இயலவில்லை என்பது அதற்கு தலைமை. அவர் எப்படிப்பட்ட கரிஸ்மேட்டிக் லீடர் என்றால், அவருடைய படையில் இருந்தவர்கள் அனைவருக்கும் நேதாஜி என்ற ஒரு மாபெரும் தலைவனைத்தான் தெரியும். அந்த படைக்கு எந்த மதமும் கிடையாது, எந்த ஜாதி வேறுபாடும் கிடையாது. அவர்கள் இந்திய மண்ணுக்காக போராடும் சோல்ஜர்ஸ் என்ற அளவில் தான் தங்களை அறிந்திருந்தார்கள் என்ற அளவிற்கு நேதாஜி அவர்களை உருவாக்கி வைத்திருந்தார். அந்த காலத்தில் ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள அந்த காலத்தில் ஜான்சி ராணி ரெஜிமெண்ட் என்று பெண்களை கொண்ட ஒரு படைப்பிரிவினை உருவாக்கி இருந்தார். பெண்களுக்கு மிக உயர்வான மதிப்பளித்தவர். நேதாஜி இந்த மாதிரி பாசிஸ்ட் போர்ஸுடன் சேர்ந்திருக்கிறார் என்ற அளவில் அவரை கம்யூனிஸ்டுகளுக்கும் அந்த காலத்தில் பிடிக்கவில்லை. ஆனால் நேதாஜி எண்ணியது என்னவென்றால், உலக அரங்கில் யார் வலிமை பெறுகிறார்களோ அவர்களுடைய துணையை நாடி நாம் இந்தியா விடுதலை பெற்றுவிட்டதென்றால் இந்தியா தன்னாதிக்கம் பெற்ற சுயேட்சையான ஒரு நாடாக இருக்கும். இவ்வளவு பெரிய நாட்டை கொண்ட, இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாட்டினை எவரும் எதிர்க்க துணிய மாட்டார்கள், தேவையின்றி விரோதிக்க துணிய மாட்டார்கள் என்பது அவருடைய கணக்கு.
அது சரியான கணக்குத்தான் என்று சொல்வதற்கு சில சரித்திர ஆதாரங்களே இருக்கின்றன. மார்ஷல் டிட்டோ என்று சொல்வார்கள், யுகோஸ்லாவியுடைய அதிபர். அவர் 2ஆம் உலகப் போர் சமயத்தில் பாசிஸ்ட் போர்ஸ்களைத்தான் ஆதரித்தார். ஆனால் அவர் தன் நாட்டில் மிக பெரும் தன்னிகர் இல்லாத ஒரு தலைவராக இருந்தார். அதற்கு பிறகு ஏறக்குறைய 35-40 ஆண்டுகள் ஆண்டார் 2ஆம் உலகப் போருக்கு பின்னால். அவரை நேச நாட்டு படைகள் என்ன செய்தன, அல்லது நேச நாடுகள் என்ன செய்தன? அவரை ஏற்றுக்கொண்டன, வேறு ஒன்றுமே செய்யவில்லை. எனவே நேதாஜி ஒருவேளை இங்கு திரும்பி இருந்தால், 2ஆம் உலகப் போருக்கு பின் திரும்பி இருந்தால், இந்த நாட்டின் தலைவராக மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த நேச நாடுகள் ஒன்றும் செய்திருக்காது. ஆனால் 2ஆம் உலகப் போரின் குற்றவாளியாக டிக்ளேர் செய்யப்பட்டவர்கள் எல்லாம் திரும்பி வந்தால் கைது செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்தியா விடுதலை பெற்றது என்று கூறப்பட்டது. ஆக்சிஸ் பவர்ஸுக்கு உதவியாக இருந்தார், அவர்களுடன் உறுதுணையாக இருந்தார் என்ற அளவில் நேதாஜி மேல் அப்படிப்பட்ட உலக போர்க்குற்றவாளியாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தார் நேச நாடுகளினால். எனவே அவர் இங்கு வந்தால் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்ற நிலைமை இருந்தது என்று கூறப்பட்டது. என்பவர் இந்த இடத்தில் இல்ல, ஜெர்மனியில் ஹிட்லரை, அவர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிய வேண்டும் என்று நினைத்தார். அது ஒரு சரியான பார்வை. ஆனால் அதற்கு பதிலீடாக ஹிட்லரையும் முசோலினியும் ஆதரித்தது அப்படிங்கிறது அது இன்னொரு சர்வாதிகாரம் தானே. ஒருவேளை அவர்கள் உதவியில் ஒருவேளை விடுதலை கிடைத்திருந்தால் நமக்கு அவங்களுடைய பெப்பட் கவர்மெண்ட்டாக தானே இந்தியாவை அது இயக்க நினைக்கும். இருந்திருக்காது. நேதாஜி இருந்தால் அது நிச்சயமாக நடந்திருக்காது. நேதாஜியுடைய கணக்கு என்னவென்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல், இந்தியா போன்ற இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாட்டினை அவர்கள் அடிமைப்படுத்தவும் முடியாது, அவர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்க முடியாது. ஒரு சரியான தலைவன் இருந்தால் அதற்கு நேதாஜியோட சரியான தலைவன் கிடைத்திருக்க மாட்டான், அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ நேதாஜி அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இருந்ததா? நேதாஜி இங்கு வந்தால் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு ஒப்பந்தம் இருந்ததா? ஷா நவாஸ் கான் என்பவர் நேதாஜியுடைய படையில் இருந்த ஒருவர். பின்னால் அவர் காங்கிரஸில் சேர்ந்து துணை அமைச்சர், ராஜாங்க அமைச்சர் என்று பெற்றார். அவருடைய தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டது, நேதாஜி உண்மையில் இறந்து விட்டாரா இல்லையா என்பதை கண்டறிவதற்காக. நேதாஜியுடைய மிகப்பெரிய உற்ற நண்பராக இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள், அவர்தான் முதலில் இந்த உலகிற்கு அறிவித்தது அவர்தான். என் தலைவன் இறக்கவில்லை, என்னுடன் தொடர்பு இருக்கின்றார் என்று 1950களில், இந்த பிகினிங் ஆஃப் 1950s நினைக்கிறேன், அவர் சொன்னவுடன் உலகத்தில் உள்ள அத்தனை பத்திரிகைகளும் அந்த செய்தியை போட்டன. இவர் விசாரணை குழுவில் சாட்சியம் சொல்வதற்காக அழைக்கப்பட்டிருந்த பொழுது அனுஜ் தஹார் என்பவர் இந்தியாஸ் பிக்கஸ்ட் கவர் அப் என்று ஒரு பெரிய நூல் எழுதியிருக்கிறார். நேதாஜியுடைய உண்மையில் என்ன நடந்தது என்பதை மறைப்பதற்கு இந்திய அரசு எத்தனை முயற்சிகள் எடுத்தன என்பதை பற்றி மிக விளக்கமாக எழுதியிருக்கிறார். அந்த நூலில் அவர் குறிப்பிடுகிறார், விசாரணை கமிஷன் முன்னால் நின்ற திரு தேவர் ஒரே ஒரு கேள்வி விசாரணை கமிஷனிடம் கேட்டாராம். நான் என் தலைவன் இருப்பிடத்தை உங்களிடம் சொன்னால், அல்லது என் தலைவன் இந்தியாவிற்கு வந்தால் அவர் கைது செய்யப்பட மாட்டார் என்று உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அந்த உத்தரவாதத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். எனவே தேவர் சொன்னார், நான் இங்கு சாட்சியம் சொல்ல மாட்டேன் என்று மறுத்துவிட்டு போய்விட்டார் என்று சொல்ல. சுதந்திர இந்தியாவில் கூட பிரிட்டிஷுக்கு கட்டுப்பட்டு நேதாஜியை கைது செய்வோம் தான் சொன்னுச்சா இந்தியா? ஆமாம், அதாவது அந்த ஒப்பந்தம் இருந்தது உண்மைதான். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். கப்பலோட்டிய தமிழன் ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அதுல ஜெமினியசனுடைய கேரக்டர் பேர் மாடசாமி. அவர் மாடசாமி பிள்ளை உண்மையில வாழ்ந்த ஒரு நபர். ஒரு நேரத்துல இவங்க என்ன பண்ணாங்க, சுதேசி கப்பலை குண்டு வச்சு தகர்த்தரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. தன்னுடைய உயிரை திறனமா வதிச்சு கீழே போய் அந்த குண்டை எடுத்து வெளியில் செயலிழக்க வச்சவர் மாடசாமி பிள்ளை. இந்த மாடசாமி பிள்ளை என்ன பண்ணாங்க, ஆஷ்துரையை சுட்டு கொண்ட கேஸ்ல பொய் கேஸ்ல இவர் மாட்டி விட்டாங்க. முதல்ல ஆஷை சுட்டு கொண்டது தேசப்பற்றுள்ளவர்கள் அல்ல, சில சமுதாய காரணங்களுக்காக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார்னு சுட்டு கொண்டவரே தன்னுடைய இதுல எழுதியிருக்காரு, கடிதத்தில் எழுதியிருக்காரு. அதுல ஒரு பொய் கேஸ் போடுறது இன்னைக்கு தான், அந்த காலத்துல இருந்தே இருந்தது. இவர் மாட்டி விட்டாங்க. அந்த பொய் கேஸ்ல இவரையும் சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் இவர் தப்பிச்சு போயிட்டார். தப்பிச்சு குழந்தையை பாக்குறதுக்கே அவர் மனைவி அந்நேரம் கர்ப்பமா இருந்தாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மார்வேஷத்துல தன்னுடைய பிள்ளையை பார்த்துட்டு மறுபடியும் ஓடி போயிட்டார். சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் மாடசாமி பிள்ளைகிட்ட சொன்ன போது, நீ இனிமே என்னையா கவலை உனக்கு வந்துருக்கணும், இல்லையா என் மேல இன்னும் கேஸ் இருக்கு, நான் என்னை இன்னும் சொல்ல போட்டுருவாங்க. இந்தோனேஷியாவுக்கு அவர் போறதுக்கு பாரதியாரும் வாவேசு ஐயரும் புதுச்சேரியில இருந்து அந்த கப்பல் வழியா தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணான்னு சொல்லுவாங்க. அவர் வர முடியலங்கிறது வரலாறு.
அப்ப இந்த மாதிரியான கேஸ் மாடசாமி பிள்ளை மாதிரி அந்த நேதாஜியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இவருடைய குற்றம் வந்து ரொம்ப பெரிய குற்றம். நேதாஜி வந்து ஒரு நாட்டின் இதையே வந்து அரசாங்கத்தையே கவிழ்க்கும் வல்லமை படைத்தவர். அப்படிப்பட்டவரோடு ஒப்பிடும் போது இவருடைய குற்றம் பெரிய குற்றம். இந்த குற்றத்துக்கே உள்ள வச்சிருவாங்கிற பயத்தில் இருந்தாரு. நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இருந்திருக்கும். அது ஒருவேளை இது சரியான நேரமாக இருக்கலாம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்டா சரி, ஒருவேளை உண்மை வந்து வெளியில வரலாம். ஆனால் திரும்ப திரும்ப இந்திய அரசாங்கத்தினால் கூறப்பட்டது என்றால், நேதாஜியை பற்றிய உண்மைகளை கூறுங்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் இல்லை, அது நம்முடைய நேச நாடுகளிடம் உள்ள நல்லுறவை குலைக்கும் என்று பலமுறை பதில் சொல்லப்பட்டது. இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சரி நேதாஜிக்கு வந்து நீங்க வந்து அவர் இறந்தாரா, அது வந்து ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நிச்சயமா இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்க போறார். 120 வருஷமா உயிரோடு இருக்க போறார், நிச்சயமா இல்லை. ஆனா அவருக்கு என்ன மரியாதை இந்த நாட்டில் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது இன்னொரு கேவலம். மணிப்பூர்ல வந்து அவருக்கு வந்து ஒரு மணிமண்டபம் வச்சிருக்காங்க. மணிப்பூர்ல இந்த நாட்டின் கடைக்கோடியில எப்படி அப்துல் கலாமுக்கு வந்து ராமேஸ்வரத்தில் கொண்டு போய் வச்சாங்களோ, இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி. மணிப்பூர்ல கொண்டு வச்சாங்க. கேட்டதுக்கு ஒரு மணிப்பூர் வழியா தான் இந்தியாவுக்கு வரதுக்கு முயற்சி பண்ணாரு. அதுக்கு ஒரு சாக்கு போக்கு. அவருக்கு தில்லியில் மிகப்பெரிய நினைவாலயம் எழுப்பி இருக்க வேண்டும், நிச்சயமாக எழுப்பி இல்லையா? கல்கத்தால வந்து அவருடைய எந்த இடத்துல தப்பிச்சு போறாரு, அவருடைய வீட்டுல தான் சிறைக்காவல், வீட்டுக்காவல் தான் வச்சிருந்தாங்க. அந்த வீட்டுல வந்து ஒரு மெமோரியல் ஒன்று இருக்கு கல்கத்தாவில். நான் ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி அங்க போயிருந்த போது தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் INA ராணுவ வீரர் ஒருத்தர் தான் அதுல வந்து பொறுப்பா இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்ப அவங்க வந்து தன்னுடைய தலைவரை பத்தி பேசும்போது அவர் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவராக இருந்தது புரிஞ்சு. அவரு 42 43 44 போயிட்டாரு, விமான விபத்துன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நான் போனது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடினா 1992 இது மாதிரி போனேன். நான் போன போது ஏற்கனவே 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா அந்த 50 ஆண்டுக்கு அப்புறமும் அவர் வந்து நேதாஜியை பற்றி சொல்லும் பொழுது அவர் அவ்வளவு மனசு உவந்து எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்றதை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா நேதாஜி இருந்தார் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நேதாஜி வந்து அந்த மரணத்தை தானே செயற்கையாக அந்த கதையை கட்டிவிட்டார் அப்படின்னு தான் நம்பப்படுகிறது. அது காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷனை பத்தி சரியா புரிஞ்சு வச்சிருந்தவர் நேதாஜி. இந்த போர் முடிந்த உடனே, 2வது உலக போர் முடிந்தவுடன் ஃபார் த சேக் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஒன்று சேர்ந்திருக்காங்களே கம்யூனிஸ்டும் இந்த நேச நாடுகளும், அவங்க உடனடியா பிரிஞ்சிருவாங்க. அடுத்த பிளாக் அங்கதான் ஆரம்பிக்கும். இந்த நேச நாடுகள் சொல்றவங்க நேதாஜியை பொறுத்த மட்டும் இவங்க எல்லாரையுமே வந்து அவர் வந்து ஏகாதிபத்தியம் தான் வச்சிருந்தார். இவர்கள் மற்றவர்களை உறிஞ்சி பிழைப்பதற்கென்றே தங்களுடைய அரசியலை, தங்களுடைய பொருளாதாரத்தை நடத்துபவர்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகள் அப்படி இல்லை. அதனால நம்ம வந்து சோவியத் ரஷ்யாவுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டம் போட்டார். அதன் காரணமாக தான் மஞ்சூரியா வழியா போயிடணும்னு சொல்லி அவர் திட்டம் போட்டார். இது வந்து விசாரணை கமிஷன் வந்து சோவியத் ரஷ்யாவுக்கு அவர் போக வேண்டும் என்று திட்டமிட்டாருங்கிறது வந்து பல ஜப்பானிய ராணுவ அதிகாரிகள் வந்து அந்த விசாரணை கமிஷன் முன்னாடி சொல்லியிருக்காங்க. முசோலினியுடன் உறவு கொண்டார், ஆனால் கடைசியா அவர் ரஷ்யாவுக்கு போக தான் விரும்பியிருக்காரு. இல்ல, முசோலினியோட அவர் வந்து உறவு கொண்டாங்கிறோட அந்த ஆக்சிஸ் பவர்ஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ல இருந்தாரு. ஹிட்லரை ஒரு தடவை சந்திச்சாரு. அவருக்கு வந்து ரொம்ப அதிகமா வந்து அவர் உறவு வச்சிருந்தது ஜப்பானியர்கள் வந்து அவர் வந்து ரொம்ப பெரிய மனுஷனா மதிச்சாங்க. அந்த இதுல வந்து 2வது உலக போர்ல அவங்க சரண்டர் ஆகிற சமயத்துல அவங்க வந்து அவர் தப்பிக்கிறதுக்கு என்னென்னு செய்ய முடியுமோ அது அத்தனை செய்யணும்னு சொல்லி முயற்சி எடுத்தாங்க. அதெல்லாம் விவரமா இந்த நூலில் நான் ஏற்கனவே ரெஃபர் பண்ண அந்த புத்தகத்தில் வந்து கூறப்பட்டிருக்கு. மஞ்சூரியா வழியா போகும்போது ஃபார்மோசாங்கிற இடத்துல வந்து விபத்து ஏற்பட்டு நேதாஜி இறந்து விட்டார்னு சொல்லி செய்தி வந்தது. இதுல பாருங்க, உடனடியா வந்து அந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ராணுவ அந்த பிரிட்டிஷ் MI5 MI6ன்னு சொல்லுவாங்க, மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ்னு, நம்முடைய ரா மாதிரி. அவருன்னு சொன்னார். அவர் உடனடியாக குறிப்பு அனுப்பினார். இல்லை, எனக்கு இந்த விபத்து நடந்தது, அவர் மறைந்து விட்டார் என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து உளவு அதிகாரி வந்து செய்தி அனுப்பினார். மற்றவங்களெல்லாம் விடுங்க, காந்தி வந்து சொன்னார், இல்ல நான் இதை நம்ப மாட்டேன். காந்தி வந்து சொன்னார். உடனடியாக அவருடைய ரியாக்ஷன் வந்து, இல்ல போஸ் இறந்திருப்பார், நான் நம்பல அப்படின்னு சொல்லி காந்தி வந்து சொன்னார். நமக்கு வந்து இந்த நாடு வந்து காந்தியினால விடுதலை. காந்தி வந்து ஒரு மாமனிதர். ஆனால் காந்தி ஒரு மனிதர் தான், கடவுள் இல்லை. யாரையுமே வந்து மனிதர்கள் எல்லாருமே தவறுகளும் மேன்மையான செயல்களும் செய்வதற்கு வாய்ப்புள்ளவர்கள், செய்யக்கூடியவர்கள். காந்தியை பொறுத்த மட்டும் இந்த நாடு விடுதலை அடைஞ்சது அஹிம்சையினால் தான், தன்னுடைய அஹிம்சையினால் தான், அஹிம்சை யுத்தத்தினால் தான் அப்படின்னு தான் பேர் இருக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப தெளிவா இருந்தார். இப்ப இந்த நாட்டு மக்களை கிளர்ந்தள செஞ்சதுல காந்தி அளவுக்கு யாருக்குமே வெற்றி கிடைக்கல. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம். இவர் வந்து யுத்தத்திற்கான பிரதம மந்திரியை ஒழிய இது அமெரிக்கான பிரதம மந்திரி இல்லைன்னு சொல்லி நினைச்சு அவரை வந்து பெரிய வார் ஹீரோன்லாம் சொல்லிட்டு அவரை தோக்கடிச்சிட்டாங்க. ஆட்லி இங்க வந்திருந்தார்.
1948 இருந்து 50 சரியா நினைவு இல்லை. இங்க வந்து 48, 49 தான் இருக்கும். ஸ்டேட்ஸ்மேன்ல அந்நியார் ஸ்டேட்ஸ்மேன்ங்கிற இதுல கல்கத்தால இருந்து வர்ற பத்திரிகையில வந்து அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டதும் அவர் அது பதில் சொன்னது. அவரும் சொல்ல, ஸோ அல்டிமேட்லி காந்தி ஹேஸ் ஒன், யூ ஹவ் டிசைடட் டு ஹேண்ட் ஓவர் ஃப்ரீடம் டு இந்தியா பிகாஸ் ஆஃப் காந்தி. இறுதியில் காந்தி வென்று விட்டார் இல்லையா, காந்தியின் காரணமாகத்தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னது ஆட்லி சொன்னது. அவர் சொன்ன பதில் வந்து, நோ நோ நோ, காந்தி இஸ் அ ஜென்டில்மேன். நாங்கள் காந்தியினால் இல்லை, எங்களுக்கு ஐஎன்ஏ, இந்தியன் நேஷனல் ஆர்மி, சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏ, மாலுமிகள் நடத்திய போராட்டம், மும்பையில் மாலுமிகள் நடத்திய போராட்டம், இவைகளை பார்த்த பின்னால் எந்த ஒரு அஸ்திவாரத்தில் இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அஸ்திவாரம் ஆட்டம் கண்டு விட்டது என்பதை உணர்ந்ததனால் நாங்கள் இந்த நாட்டை விட்டு விலகுகின்றோம் என்று தீர்மானித்தோம். ரொம்ப தெளிவா இந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் சொன்னது இதுதான். அதனால காந்தி இவர் வந்து இந்த மாலுமிகள் யுத்தம் இது போராட்டம் நடந்த போது நேரு வந்து உடனடியாக அதுக்கு ஆதரவு தெரிவிச்சார். ஆனா அதுக்கப்புறம் காந்தி அவரை பேசிவ் பண்ணி, இல்லை இவங்கெல்லாம் வந்து இன்டிசிப்ளின்டு பீப்புள்னு சொல்லி அந்த ஹிம்சையினால இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வரக்கூடாது, இவங்க அப்படி வர முடியாது, இவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் நேரு வந்து பின்வாங்க. பிரிட்டிஷ் போலீஸ்க்கு ஒபே பண்ணணும்ல சொன்னார், அவர் அந்த ஒழுங்குக்கு கட்டுப்படணும்ல சொன்னார் காந்தி. அதாவது அவர் வந்து அதனால தவறு, அவருக்குன்னு ஒரு இது இருந்தது, ஒரு திட்டம் இருந்தது, அவருக்குன்னு ஒரு கொள்கை இருந்தது. அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துறது இப்படித்தான் நடைமுறைப்படுத்தணும்னு நினைச்சாரு. நான் வயலன்ஸ்ங்கிறது ரொம்ப பெரிய ஆயுதம்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அவங்க வந்து போவாங்க, அந்த காந்தி படத்தில் காமிப்பாங்க, தொண்டர்கள் வந்து போவாங்க இது சால்ட் மார்ச், இந்த உப்பு எடுக்கிறதுக்கு. அவங்க கையில என்ன இருந்தது? ஒண்ணுமே இல்லை. ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் வந்து மூர்க்கத்தனமா போலீஸ் வந்து தடியடி கொண்டு தாக்கும். ஆனா அவங்க எதிர்த்து என்னமே செய்ய மாட்டாங்க, தடியடியை வாங்கிக்குவாங்க. இது வந்து உலகத்துடைய மனசாட்சியை ஒழுக்குச்சு. பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து எப்படின்னா, உலகத்தின் முன்னால தாங்கள் வந்து மனசாட்சி இல்லாதவர்களாக, சட்டம் மீறிய கொடூரர்களாக காட்சியளிக்க கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு தீர்மானம். அதனால வந்து அவங்களால வந்து இதை தாக்கு பிடிக்க முடியாது. அதனால காந்தியுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து யாராலையுமே மறக்க முடியாது. ஆனா அவரால் மட்டும்தான் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது அப்படிங்கிறது வந்து உண்மை கிடையாது. அது பிரிட்டிஷ் பீப்புளே வந்து இந்த மாதிரி வந்து ஐஎன்ஏ வராம இருந்திருந்தா, மாலுமி ஸ்ட்ரைக், இவங்க நேவியில உள்ள மாலுமி ஸ்ட்ரைக் வராம இருந்திருந்தா அவங்க இன்னும் எத்தனை நாள் வேணாலும் இங்க இருந்திருக்க முடியும். ஏன்னா இதுல வந்து ஆஷ்வரியை கொண்டதுக்கு அப்புறம் திருநெல்வேலியில வந்து என்னாச்சு, அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டம் இவர் வந்து சிதம்பரம் பிள்ளை வந்து முதல்ல இது ஜெயிலுக்குள்ள போயிட்டாரு. அவர் வந்து பாலகங்காதர தலைவருடைய ஃபாலோவரா இருந்தாரு, தீவிரவாதியா இருந்தாரு. தீவிரவாதிகள் ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஷ்வரியை கொண்டதுக்கு அப்புறம் திருநெல்வேலியில் சுதந்திர போராட்டம் நடக்கவே இல்லையே. ஏன்னா அதுக்கப்புறம் போலீஸ் அடக்குமுறை அவ்வளவு கடுமையா இருந்தது. போலீஸ் அடக்குமுறையினால் ஆள முடியும் என்ற ஆழமான நம்பிக்கை இவர்களுக்கு இருந்தது, ஆங்கிலேயர்களுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையை தகர்த்தது வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியோ, அந்த இவங்க மாலுமிகள்லாம் சேர்ந்து இதுல வந்து நேவியில உள்ளவங்களாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்களே, அது ரெண்டும் தான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இனிமேல் யாரை நம்பி நம்ம இந்த நாட்டில் வந்து உட்கார்ந்து இருக்க முடியும், யாரை வைத்து நாம் வந்து மிரட்ட முடியும் நினைக்கிறோமோ அவர்களே நமக்கு எதிராக திரும்புகின்றார்கள்ங்கிறது அவருடைய அடிப்படை பயமா போயிடுச்சு. இப்ப காந்திட்ட வந்து எனக்கு உள்ளது பகவத்சிங்க மாதிரி ஒரு தேச பக்தரை எங்க பார்க்க முடியும்? ஆனா பகவத்சிங்குடைய விடுதலைக்காக அவருக்கு வந்து தூக்கு தண்டனை சொல்லியிருந்தாங்க. தூக்கு தண்டனையை குறைக்கணும்னு அவர் தந்தை வந்து மன்றாடினாரு. பகவத்சிங் இது தான் காந்திட்ட வந்து கேட்டாரு, நீங்க தயவு செய்து ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு. காந்தி சொல்ல மறுத்து விட்டார். அவர் வந்து வழி தடுமாறிய இளைஞர்கள்னு கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். வழி தடுமாறிய இளைஞர்கள், ஆனால் தேச பக்தி உள்ளவர்கள், அதன் காரணமாக அவர்களுக்கு கருணை காட்டுங்கள் கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அது கூட அவர் சொல்லல. 1942 குயிட் இந்தியா மூவ்மெண்ட்ல கொஞ்சம் வந்து மக்கள் வந்து இது பண்ணி கோவப்பட்டு சில போலீஸ் ஸ்டேஷனை வச்சு தீ வச்சு எரிக்கிறது, இந்த மாதிரி நடந்த உடனே வந்து காந்தி வந்து இதெல்லாம் வந்து ஆன்டி சோசியலிசம் சொல்லிட்டார். ஆனால் அந்நேரம் நேரு சொன்னாரு, இங்கே நடந்த எல்லா செயல்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு நேரு சொன்னார். பட்டாபி சீதாராமையாவை காந்தியுடைய வேட்பாளரை தோற்கடித்த பின்னாலும் அவர் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவராக நீடிக்க முடியாத தர்ம சங்கடத்தை, சிக்கல்களை காந்தி உருவாக்கினார். இது உண்மை. அதனால அவர் ரிசைன் பண்ணிட்டார். சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான கேள்வி என்ன எழுது, அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் ஏன் உள்ள வரலன்னா, இங்க உள்ளவங்க வந்து ரொம்ப தெளிவா இருந்தாங்க. சுபாஷ் சந்திர போஸ் வந்தாரா நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம், ரொம்ப தெளிவா இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தெளிவா இருந்ததுனால அவர் வந்தா சரி, அவர் வந்து கைது செய்யப்படுவார்ங்கிற சூழ்நிலை இருந்திருக்கும்னா, ஏன் இருந்திருக்கும்? ஒரே ஒரு காரணத்தினால்தான் இருந்திருக்கும். சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவிற்குள் வந்து விட்டார் என்றால் அதன் பிறகு வேற எந்த தலைவருக்கும் அவருக்கு கிடைக்கும் மரியாதையும் ஆதரவும் கிடைத்திருக்காது. அன்று இருந்தவர்களுடைய அரசியல் ஆட்டம் முடிந்திருக்கும். அது ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் வச்ச இதுல சுபாஷ் சந்திர போஸுடைய உறவினர்கள்லாம் இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் அவரை கௌரவிச்சாங்க. அந்த அவருடைய கடிதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வெளியிட்டாங்க, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வெளியிட்டாங்க. அந்த நேரத்துல வந்து சுபாஷ் சந்திர போஸை கௌரவிக்கும் போது நான் வந்து டெல்லியில வந்து
வெஸ்ட் பெங்கால் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், மேற்கு வங்க பவன் அப்படின்னு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹவுஸ் இருக்கும். அங்க நான் தங்கியிருந்த போது அவருடைய உறவினர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவருடைய உறவினர்கள்லாம் வந்து அவர் மாதிரி ரொம்ப பெரிய குடும்பம், ரொம்ப படிச்சவங்க, பரம்பரையா படிச்சவங்க, பல நாடுகள்ல இருக்கவங்க, ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க. இந்த நான் சொன்ன புத்தகத்துல வந்து ஒரு உறவினர் வந்து ஹபீபுர் ரஹ்மான் நினைக்கிறேன். அவரு வந்து கர்னலா இருந்தார். அவர் தான் நேதாஜி இறந்து விட்டார்னு செய்தியை வெளியில சொன்னவர். அப்ப அந்த ஹபீபுர் ரஹ்மான் அதுக்கப்புறம் அவர் வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டார். அங்க பாகிஸ்தான்ல வந்து ஆர்மில இருந்துட்டு மினிஸ்டர்ல இருந்தார் பாகிஸ்தான்ல. அவர்கிட்ட வந்து நேதாஜியோட ரிலேட்டிவ் ஒருத்தர் கேட்டாரு, ஹபீபுர் இந்த கோட்டு தானே நேதாஜியுடைய கோட்டு தானே இந்த எரிஞ்சிருக்கு, இதைத்தானே அவர் கடைசியா போட்டிருந்தாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆமா, இவர் ஆமானாரு. அது எப்படிப்பா சில துணியெல்லாம் அங்க எரிஞ்சிருக்கு, பட்டன் எப்படிப்பா பளபளன்னு இருக்குன்னு கேட்டாரு. அதுக்கு பதிலே இல்லை, ஹபீபுர்ட்ட பதிலே இல்லை. அதனால அது ஜோடிக்கப்பட்டது, நேதாஜியினால் ஜோடிக்கப்பட்டது. அவர் வந்து பத்திரமான இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் இவங்களால ஆலிட் போர்சஸ்னால பிடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக அவராகவே ஜோடித்துக் கொண்ட மரணம். அது உண்மையில் நடந்ததல்ல அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கின்றன. நேதாஜியே அப்படி ஒரு விபத்தை ஏற்படுத்த முடியுமா விமானத்துல? விபத்தே நடக்கலன்னு சொல்றாங்க. விபத்து நடந்ததாக சொல்லிட்டு இவர் போயிட்டாரு, தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆனா அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, அதுக்கப்புறம் பலவிதமான இது ஒரு ஹீரோ வந்து போயிட்டாருன்னா அவரை பற்றின விவரங்கள் தெரியாத போது பலவிதமான கதைகள் உருவாகும், பலவிதமான ஹேஷியங்கள் ஊகங்கள் உருவாகும். அதனால வந்து அவர் வந்து இதுக்கு போயிட்டாரு, ரஷ்யாவில் வந்து அவர் சைபீரியால வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு கதை. அடுத்து வந்து கூச்சிபியார்ல வந்து அவர் வந்து சாமியாரா இருக்காருன்னு சொல்லி ஒரு கதை. இது எதுவுமே வந்து நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் அந்த விபத்து நடந்தது என்றும் அந்த விபத்தில் நேதாஜி இறந்தார் என்றும் நிரூபணமாகவில்லை. ஜப்பானியர்கள் அவருக்கு ஒத்துழைச்சாங்க அவர் மறைவதற்கு. அதுக்காகத்தான் ஒரு கோயில வந்து இதான் நேதாஜியுடைய அஸ்தின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இப்ப ஜப்பானும் கூட்டுதான். நேதாஜி வந்து இப்படி தன்னைத்தானே மரணம் அப்படின்னு அறிவித்துக் கொள்வதற்கான நாடகத்துக்கு ஜப்பானும் உதவி செஞ்சுச்சு. ஜப்பானும் உதவி செஞ்சது. அந்த ஜப்பானியர்கள் வந்து அவங்க வந்து சரணடைஞ்சிட்டாங்க. அந்நேரம் அவர் வந்து கேட்டார், இந்த புத்தகத்தை தெளிவாக சொல்லியிருக்கு, அவங்க வந்து நேதாஜி வந்து கேட்டார், ரஷ்யன் அம்பாசடர் கூட பேசுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆனா ரஷ்யன் அம்பாசடர் கூட இவங்களால பேசுறதுக்கு உதவி செய்ய முடியல. ஏன்னா இவங்க எதிரெதிர் கேம்பில் இருக்காங்க, ரஷ்யாவும் ஜப்பானும். ரஷ்யா வந்து யூஎஸ் உடையும் யூகே உடையும் சேர்ந்து இருக்காங்க. அதனால இவங்க வந்து சொல்லிட்டாங்க, இந்த சூழ்நிலையில் எங்களால் அதை வந்து செய்ய முடியல. அதனால வந்து அவங்க கூப்பிட்டது வந்து யுவர் எக்ஸலன்சி அப்படின்னு தான் கடிதத்தில் எழுதுவாங்க. ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படிங்கிற மரியாதை தான் கொடுத்தாங்க. ஏன்னா சிங்கப்பூர்ல இருந்து அவர் வந்து பிரகடனம் பண்ணது சரி, ஆசாத் ஹிந்த் அப்படின்னு பிரகடனம் பண்ணது சரி. அடுத்து வந்து அந்தமான் ரீஜனுக்கு அவர், நான் சமயத்தில் அந்தமான் போயிருந்தேன், அவர் விசிட் பண்ண இடங்கள்லாம் வந்து நான் வந்து பார்த்தேன். அங்க வந்து அவர் இருந்தது சரி. ஜப்பானியர்கள் நேதாஜிக்கு மிக மிக மரியாதை கொடுத்திருந்தார். நேதாஜியை ஒரு தரம் பார்த்துட்டா அதுக்கப்புறம் அவருடைய பெரிய விசிறியாத்தான் யார் ஆயிடுவார். ஒரு துறவியை போல், ஒரு ராஜரிஷியை போன்ற ஒரு தோற்றம். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்படாமல், என் நாட்டின் விடுதலைங்கிறத தவிர வேற எந்த கம்ஃபர்ட்ஸுக்கும் வசதிக்குமே கவலைப்படாம, அவருக்கு என்ன தலையெழுத்தா ஐசிஎஸ்ல 4வது ரேங்க் பாஸ் பண்ணிட்டு நீர்மூழ்கி கப்பல்ல போய் இதுல இது வழியா போய், தர வழியா போய், கடல் வழியா போய், இவன் யாரையோ பார்த்து அனாதை மாதிரி தெரிஞ்சு, யார் எத்தனை பேர் அப்படி பண்ணியிருக்காங்க இந்த நாட்டுல? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீரனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இந்த நாடு கொடுக்கவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. உண்மையில் கேட்கவே வந்து புல்லரிக்குது. ஏன்னா கொள்கை கோட்பாடு இதெல்லாம் தாண்டி எல்லா இண்டிவிஜுவலும் இப்படி ஒரு அர்ப்பணிப்புக்கு தியாகத்துக்கு தன்னையை உட்படுத்தி கொள்வார்களா என்பது இப்போ நினச்சி பார்த்தாலும் ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா அதுக்கான கிரெடிட்டை கூட அவர் எடுத்துக்கணும்னு நினைக்கல. என் நாட்டுடைய விடுதலை மட்டும்தான் அவருக்கு மன திருப்தியை தவிர தன்னையை 4 பேர் கொண்டாடணும் அப்படின்னு கூட நினைக்கல. ஆமாம், ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் தலைவர் தான். இப்போ இந்த இடத்துல தான் இன்னொரு அரசியலையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஆர்எஸ்எஸ்காரர்கள் வந்து கல்கத்தாவில் நேதாஜிக்கான அரசியலை அவர்கள் கையில் எடுக்கிறாங்க. அவர்கள் இந்தியா முழுவதும் காமராஜர், பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள், உங்களுக்கே தெரியும் எல்லா இதுலேயும் உள்ள தலைவர்கள், நான் பிராமின் லீடர்ஸ், மடங்கள், ஆதீனங்கள், நாராயணகுரு, ஐயன்காலின் எல்லாருமே எங்கள் இந்துத்துவத்தினுடைய ஆட்கள் தான் அப்படின்னுங்கிற அரசியலை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் அம்பேத்கருக்கு இணையாக இப்போது நேதாஜியையும் ஆர்எஸ்எஸ் கையில் எடுக்குதுங்கிற செய்தி வருது. அவங்க மகள் கூட அதை தவிர்த்துருக்குறாங்க, ஆர்எஸ்எஸ்க்கும் எங்கள் அப்பாவுக்கும் தொடர்பு இல்லைன்னு. இந்த அரசியலை எப்படி பார்க்குறீங்க? கல்கத்தா மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? இல்லைங்க, நேதாஜியுடைய மகள் அதை சொன்னது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. நேதாஜியுடைய ரத்தம் ஓடுற உடம்பு இல்லையா, அதனால அவங்க ரொம்ப சரியாக சொல்லியிருக்காங்க. அரசியல் என்று பார்த்தால் இவர்கள் வலதுசாரி கூட்டத்தை சேர்ந்தவர்கள், என் தந்தை இடதுசாரி தன்மை உடையவர். அதனால இவங்க அவரை கொண்டாடுறது வந்து, அவரை உரிமை கொண்டாடுறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்துங்க இந்த சனாதன தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு இந்து மதம்ங்கிற பேர்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே
யார் யாரெல்லாம் எதிர்ப்பாளராக இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. புத்தர் வந்து இந்த சமயங்களுக்கு எதிர்ப்பாளராக இருந்தாரு. அவரை மகாவிஷ்ணுவுடைய 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சாய்பாபா வந்து ஒரு முஸ்லீம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவரை இந்துவா காமிக்கிறதுக்கான ஒரு முயற்சி இப்போ வந்து நடக்குது. என்ன இவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தபோது ஆர்எஸ்எஸ்க்கு தடை விதிச்சாரு. அவர் வந்து எங்களுடைய இவர் சன் ஆஃப் தி சாயில் அப்படின்னு சொல்லி அவருக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு இப்போ வந்து முயற்சி நடக்குது. இவர் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவர். அவர் வந்து ஏகாதிபத்தியத்துக்கு விரோதியா இருந்தவர். அவர் சமயப்பற்று உள்ளவர், சமய வெறி உள்ளவர் இல்லை. இன்னைக்கு அவரையும் வந்து தங்களுடைய ஐகான்ல ஒன்னா வாக்குறதுக்கு முயற்சி நடக்குது. இதெல்லாம் மக்களை திசை திருப்புற முயற்சி, அவ்வளவுதான். அவர் கோல்வால்காரை அழைத்து மதுரையில் மீட்டிங் கூட்டம் நடத்தினாருங்கிற அந்த ஒரு சம்பவத்தை சொல்லி அவர் ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமானவர், காமராஜருக்கு நேருக்கு எதிரானவர், ஆகவே அவர் எங்க ஆட்கள் அப்படிங்கிற வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. ஆமா, இப்ப ஹிட்லர் போய் பார்த்தாருங்கிறனால நேதாஜி வந்து ஃபேசிஸ்ட்னு சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி தான் இதுவும். எந்த சந்தர்ப்பத்தில் கோல்வால்கரை வைத்து அழைத்து வந்து மீட்டிங் எனக்கு விவரம் தெரியாது. ஆனா இவர் சம்பவம் தெரியல, ஆனா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க அந்த விஷயத்தை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏங்க இதுல வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து வைத்தியநாதர் வந்து ஆலய பிரவேசம் வந்து பட்டியலை சேர்ந்தவங்களுக்கு நடத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது அவருக்கு பயங்கர மிரட்டல் வந்தது. அவர் நேரம் இவர்கிட்ட தான் போய் விழுந்தாரு. அந்த 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 சரித்திரம் சரியா சொல்லப்படுறதில்ல. வைத்தியநாதர் கொடுக்குற கிரெடிட் வந்து இவருக்கு கொடுக்கறது இல்லை. இவர் வந்து சொன்னாரு, நான் தான் முதல்ல போய் நிற்பேன், தைரியம் உள்ள எவனாவது வந்து எதிர்த்து நின்று பட்டியலத்துக்காரங்க கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்குன்னு வா அப்படி ஒரு வார்த்தை சொன்னா அடங்கிருச்சு மதுரை. அதான் உண்மை. இவருடைய ரொம்ப நெருங்கிய ஃபாலோவரா இருந்த ஒருத்தர், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் கிவ் ஹிஸ் நேம், அந்த தலைவருடைய பையன் வந்து ஒரு பட்டியலின பெண்ணை வந்து நெருங்கி பழகி அந்த பட்டியலின பெண் வந்து தாய்மை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே இவர்கிட்ட வந்து நின்னார். அது நீங்க வந்து தான் கொஞ்சம் இதை சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னார் முத்துராமலிங்கத்தேவருக்கு. அவர் சொன்னார், சரி பண்றது என்ன சரி பண்றது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லினார் ஒரே வார்த்தையில். இவர் தான் இவங்க வந்து சொல்லுங்க சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓ, அவர் வந்து ஒரு மறவரு சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கோ அதான் சரி அப்படின்னு சொல்றாரு முத்துராமலிங்கத்தேவர் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கு சமையல் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தது வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்க தானுங்க. தன்னுடைய சொத்தை அவர் எழுதி வச்சது வந்து அவங்களுக்கும் சேர்த்தான் எழுதி வச்சு, அது யாரெல்லாம் தன் கூட இருந்தாங்களோ அவர்கிட்ட அந்த பேர் அவருக்கு வந்து அது எந்த அளவுக்கு உரிமைன்னு தெரிய சொல்லுவாங்க. ஒரு முஸ்லீம் பெண்மணி தான் அவருடைய அம்மா வந்து உடம்புக்கு முடியாமல் இருந்தபோது அவர் சின்ன குழந்தையா இருந்தபோது அவர் பால் கொடுத்து ஒரு முஸ்லீம் பெண்மணி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையான வந்து முடியாது. ஒரு தலைவரை பற்றி அதுவும் தென் தமிழகத்தில் வந்து பலவிதமான புராண கதைகள் சொல்லப்பட முடியும். ஆனால் வாழ்ந்த காலத்தில் அவர் எப்படி இருந்தான்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து நீங்க வந்து சமயப்பற்று உள்ளவர்னு சொல்லுங்க, அதுல சந்தேகம் இல்லை. பிடிஆர் பழனிவேல்ராஜன் இருக்காரு, நம்ம பிடிஆருடைய அப்பா இருக்காரு, அவர் ரொம்ப சமயப்பற்று உள்ளவர். அவருடைய தாத்தா பிடி ராஜனும் சமயப்பற்று உள்ளவர். அதனால அவங்களுக்கு சமநீதியை பத்தி அவங்க நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தாங்களா? பிடி ராஜனும் ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய தலைவரா இருந்தாரு. அதனால ஒரு எனக்கு சமயப்பற்று இருக்கு அப்படிங்கிறதுனால இப்ப எதனால வந்து இவர் வந்து பெரியாரை பத்தி எல்லாரும் கலாட்டம் பண்ணாங்க. இந்த ஆளே நாஸ்திய, இவனுக்கு எதுக்கு எவன் கோயிலுக்கு போடுமோ போக வேண்டாமனு இவனுக்கு என்ன அக்கறைன்னு சொல்லி கேட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு, என்னுடைய அடிப்படை கொள்கையை மனுஷனுடைய சுயமரியாதையை காப்பாற்றணும். எனக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை, இன்னொருத்தனுக்கு நம்பிக்கை இருக்குன்னா அந்த நம்பிக்கை உள்ளவன் வந்து தன் கடவுளை பாக்குறதுக்கு அவன் கௌரவம் மற்றவங்கள மாதிரி போகணும், அதுக்காக நான் போராடுவேன். அப்படிதான் அவருடைய போராட்டம் இருந்தது. அப்ப இவர் ஆதீனம் வந்து குன்றக்குடி அடிகளார் வந்து உட்கார்ந்து போது அவர் ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்காரு. 2-3 தடவை வேண்டி கேட்கிறாரு பெரியார், ஐயா பக்கத்துல வந்து உட்காருங்க. ஆனா பெரியார் சொன்னா, ஐயா ஆதீனத்துடைய சடங்குகள் படி ஆதீனத்துக்கு பக்கத்துல யாரும் உட்காரக்கூடாது, நான் இங்கேயே உட்கார்ந்துருக்கேன் பேசுறேன். அப்படிப்பட்ட பண்பாடு உள்ளவங்க தான் இவரும் திரு தேவர் அவர்கள் அப்படிப்பட்ட பண்பாடு உள்ளவராக தான் இருந்தார். அவருக்கு ஆனா அவர் வந்து இன்னைக்கு வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க. இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி தான் வைங்க. நேதாஜி காலத்துல நேதாஜி அவர்கள் அவர் காலத்தில் RSS தொடர்பு வைத்ததையோ RSS பாராட்டினதோ வரலாறோ தகவல்களோ எதுவுமே இதுவரையும் கிடையாது. நேதாஜி வந்து he was a Hindu. He felt himself to be a Hindu. ஆனா அவர் வந்து பெரிய ஹிந்து சடங்குகள் இதெல்லாம் வந்து அவர் என்னைக்குமே கலந்துகிட்டதா வந்து வரலாறு கிடையாது. அப்படி கிடையாது. இந்த பாரதியாருடைய அந்த மனநிலை இருக்கு பாருங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். அது மாதிரி ஒரு சர்வதேசியவாதியாக மனித நேயமிக்கவராக பிரபஞ்ச நேயமிக்கவராக இருந்தார் நேதாஜிங்கிறத உண்மை. நேதாஜி வந்து RSSஐ போல் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அந்நியர்கள் அகண்ட பாரதம் காந்தார தேசம் இந்த மாதிரியான கோட்பாட்டுக்கெல்லாம் முழுமையாக எதிரானவர் தான். அந்த மாதிரிலாம் அவர் ஒருபோதும் சிந்திச்சதில்லை, அதுக்கு அவருக்கு நேரமும் இருந்ததில்லை, அப்படிதான் எடுத்துக்கலாம். ஆமா, இப்ப அவர் இந்த நாட்டுடைய தலைவர் ஆகியிருந்தாருன்னா இந்த நாட்டுக்கு பார்ட்டிஷன் நடந்திருக்குமாங்கிறதே சந்தேகம் தான். அந்த ஹபீபுர் ரஹ்மான் வந்து நான் சொன்னேன், இவருடைய ஆர்மியில் கர்னலா இருந்தவர், அவரை பத்தி என்ன சொல்றாங்க, தன் தலைவன் சொன்ன ஒரே சொல்லுக்காக
நான் இறந்து விட்டதாக செய்தி பரப்பு, நான் விரைவில் ரஷ்யாவுக்கு செல்ல வேண்டும் சொன்னதுக்கு கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார், என் தலைவர் இறந்து போயிட்டாரு விபத்துல, நான் தான் அந்த உடம்பை வந்து தூக்கிட்டு போனேன், தீக்காயங்களோடு இருந்தவர் நான் தான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனேன், ஹாஸ்பிட்டல் அவர் இறந்து போயிட்டாரு கடைசி வரைக்கும் சொன்னார். ஹபீபுர் ரஹ்மான் வந்து உன்னுடைய தலைவர் யாருன்னு கேட்டா, அவர் வந்து இதுல பாகிஸ்தான் அமைச்சர்ல இருந்தார், உன்னுடைய தலைவர் யாருன்னு கேட்டா ஒருத்தர் தான் சொல்வார், நேதாஜி தான் சொல்வார். நேதாஜியிடம் அனைவரும் ஈர்க்கப்பட்டார்கள். இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவன் எதுவுமே கிடையாது, எல்லாருமே ஈர்க்கப்பட்டார்கள். ஏன்னா அவருடைய தன்னலமற்ற தலைமைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இட் வாஸ் சோ டிரான்ஸ்பரண்ட், அவர் எப்படிப்பட்ட தலைவர் அப்படிங்கிறது. உண்மையில் நேதாஜி ஒரு இந்திய தலைவர் என்று சொல்வதை விட தமிழ்நாட்டிற்கு நெருக்கமானவர், தமிழர்கள் மீது பற்று கொண்டவர். தமிழ்நாட்டின் பல இடங்களில் அவருடைய சிலை இருக்கிறது, அவர் பேரில் வீதிகள் இருக்கிறது. அவருடைய பேர் நேதாஜிங்கிற பேர், சுபாஷ் சந்திர போஸுங்கிற பேர், போஸ், அப்படி இந்த பேர்களில் நிறைய பேர் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கிறாங்க. அப்படி ஒரு தலைவருடைய மரணத்தில் என்ன மர்மம் இருக்கிறது, என்ன பிரச்சனை அந்த காலகட்டத்தில் நடந்ததில், அவர் எடுத்த எந்த முடிவு, அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைய அரசியல் சூழலில் போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாக நமது பார்வையாளர்களுக்கு, உங்களுக்கே ஒரு நுட்பமான பார்வையுடன் எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி. வணக்கம்.